இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவுடைய முன்னோடியுமான கோமாட்சி. யாரா இவன் டேமேஜா இருக்கான்? அண்ணா நீங்களா? இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க. நானே நம்பிட்டேன். வா. வணக்கம் சார். வணக்கங்க. என்னடி வாய்ஸ் இது? கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. சார் பாத்தீங்கன்னா திமுகவுல 2வது விக்கெட் விழுந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அண்ணாமலை அவர்கள் 11 அமைச்சர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியலை சொல்லி இருந்தாங்க. முதல் நிலையில பாத்தீங்கன்னா முதல் விக்கெட்டாக செந்தில் பாலாஜி புழல் ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு ட்ரிக்ஸா எண்ணி உள்ள கொண்டாட்டீங்க. இப்போ 2வது விக்கெட்டாக பொன்முடி அவர்கள். திமுகவுல இப்படியே விக்கெட் விழுந்துகிட்டு இருக்கே சார், என்ன பண்றது? அப்பவே சொன்னேன் கையெழுத்து போடாத கேட்டியா? எல்லாம் தலையெழுத்து. செந்தில் பாலாஜி வந்து விசாரணை கைதியா தான் இருக்காரே தவிர அவர் மீது எந்த வழக்கும் தீர்ப்பு ஆகவில்லை. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். ஆனாலும் சிறையில வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய அமைச்சர் இலாகா இல்லாத அமைச்சராக கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா திமுகவுடைய பெயர் தானே சார் அடிபட்டு இருக்கு. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது போகிற போக்கில் எந்த நாய் வேணாலும் எதை வேணாலும் சொல்லலாம்னு சொன்னாக்கா அதுக்கெல்லாம் நாங்கள் பலிகடை ஆக முடியாது. எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்குடா. பொன்முடியை பற்றி இன்னைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு வந்தது. இன்னைக்கு வந்து அவர் பேரில் வந்து என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. 3 ஆண்டு காலம் அவருக்கும் அவருடைய துணைவியாருக்கும் சிறை தண்டனையும் 1 கோடி ரூபா ஃபைன் கட்டணும்னு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. கொடுத்தவர் யாரு? நீயே சொல்லு. ஜெயச்சந்திரன். உனக்கு சரி, அதுக்கு என்ன? இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தாரு? நீதியரசராக தான் இருந்துகிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக. எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. இவ்வளவு நாள் வழக்கு நடந்தது, எல்லாம் விசாரணை எல்லாம் பண்ணி கடைசியில் இவர் வந்து குற்றமற்றவர்னு சொல்லி இவர் பேரில் இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டு விடுதலை பண்ணிடுறாங்க. அப்படி விடுதலை பண்ண வழக்க ஒரு RSS பின்புலம் உள்ள ஒரு நீதிபதி யார் சொல்லி கொடுத்தா? நானே சொந்தமா யோசிச்சதுங்க. ஓஹோ, எதுக்காக அப்படி சொன்னே? சொன்ன அப்பப்போ பணம் கொடுப்பாங்க, அதாங்க சொன்னேன். இப்ப நான் சொன்னனே, மிஸ்டர் ஜெயச்சந்திரன் வந்து இந்த வழக்குல தீர்ப்பு சொல்லக்கூடாது. ஏற்கனவே இவர் தான் அதுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காரு ஆரம்ப காலத்துல. இதே எதுக்கு சார் பொன்முடி தரப்புல இருந்து நீதிமன்றத்துல எடுத்து வைக்கல? அது வந்து அப்போ ஜெயச்சந்திரனே அப்படி ஒரு நீதிபதியா இந்த வழக்கை விசாரிக்க முடியும் அப்படிங்கிற வாதங்களை முன் வச்சிருக்கலாம்ல? அதுதான் சொல்றேன். அவர் வந்து எங்க டைம் கொடுத்தாரு? எங்க சார் டைம் கொடுத்தாரு? அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டியதா சார்? ஏன் கத்துற? சரி சார் கொஞ்சம் புரியுங்க. நீங்களே படபடன்னு பேசாதீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். இது ஏற்கனவே நான் இந்த வழக்கை நான் பார்த்திருக்கேன். அதனால இந்த வழக்கு என்கிட்ட இருக்க கூடாதுன்னு சொல்லி நீதிபதிகள் தான் தீர்ப்பு கொடுத்த பிறகு இந்த வாதங்களை முன் வைக்கிறீங்க. நீதிபதி வந்து ஏற்கனவே வந்து வழக்கு போட்டவரே இப்ப நீதிபதியா உட்கார்ந்து இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வைக்கிறீங்க. பொன்முடி ஊழல் பண்ணினாரா, முறைகேடு பண்ணாரா? சட்டம் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது. சட்டம் அதனுடைய கடமையை செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய வாதம். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? நீதிமன்றத்துக்கு சென்றிருந்த பொன்முடி அவர்களும் சரி, அவருடைய மனைவியார் அவர்களும் சரி, அங்க முன்வைத்த வாதம் என்னன்னா, நாங்க குற்றமற்றவர் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கல. என்னுடைய வயசை கருத்துல எடுத்துக்கங்க, என்னுடைய உடல்நிலையை கருத்துல எடுத்து தண்டனையை குறைத்து கொடுங்கள் அப்படிங்கிற வாதம் தான் முன் வச்சிருக்காங்க. சார் இதே நேரத்துல இப்ப பொன்முடிக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருந்தா நீங்க நீதிபதிகளை தூக்கி தலையில வச்சு கொண்டாடுவீங்க. சாம்பார் அப்ப எனக்கு பாருங்க, அப்படி இல்லங்க. நீங்க இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்னன்னா சார், இப்ப பொன்முடி அவர்கள் குற்றவாளின்னு தண்டனை அறிவிப்பு செய்தது, தீர்ப்பு கொடுத்தது. ஏன்னா பொன்முடி வந்து சாதாரண நபர் கிடையாது. திமுகவுல ஊறியவர், திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு பில்லர். உனக்கெல்லாம் மானம், சூடு, சொரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. அப்ப இந்த பில்லரை இப்ப குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டிருப்பது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. திமுக சரிந்து விழ போகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு.
காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இது வந்து திட்டமிட்ட சதி, இது திட்டமிட்ட சதி. இது எப்படியாவது இந்த நடுவண் அரசு, இந்த திராவிட மாடல் அரசை வந்து பழி சொல்லி எப்படியா கெட்ட பேரை உண்டு பண்ணி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல்ல அவங்க எப்படியாவது இங்க கால் ஊன்றணும்னு நினைக்கிறாங்க சார். பாரதிய ஜனதா கட்சி அப்படி நினைச்சாலும் இவங்க குற்றம் செய்ததனால தான் சிக்கிட்டு இருக்காங்க. குற்றம் யார் செஞ்சா குற்றம்? பேசாம ஏன் ஓவர சத்தம் போடுற? காலைல மாத்திரை சாப்பிட்டியா? அமாவாசை நெருங்கினாலே உன்னை அடக்க முடியாது. குற்றம் யார் சார் செஞ்சா? மக்கள் பணம் கொள்ளையடிச்சிருக்காங்க, ஊழல் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, நடுவண் அரசுடைய கண்ட்ரோல்ல தான் இன்னைக்கு எல்லா நீதிமன்றங்களும் இயங்கிக்கிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இதை ஓப்பனாவே சொல்றேன். சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். என்னது இது சார் இங்க பாருங்க, சட்டங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஏழைக்கும் ஒரே சட்டம் தான், பணக்காரனுக்கும் ஒரே சட்டம் தான். ஆனால் இன்றைக்கு இந்திய அளவில் இன்றைக்கு ஏழைக்கு அந்த சட்டம் கிடைக்கல, பணக்காரனுக்கு மட்டும்தான் சட்டம் கிடைக்குது. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு எடுத்தாத நல்ல விவரமா பேசு. சட்டத்தில் ஒரு சில ஓட்டைகள் இருக்கிறதுனால தான் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் வந்து இப்போ வெளியில இருந்துட்டு இருக்காங்க, அமைச்சர்களா இருந்துட்டு இருக்காங்க, முக்கியமான நபர்கள் அமைச்சர்களா இருந்துட்டு இருக்காங்க. சட்டத்தில் அந்த ஓட்டைகள் இல்லை அப்படின்னா இப்ப அண்ணாமலை சொன்னது போல 11க்கு மேற்பட்ட அமைச்சர்கள் இப்போ சிறையில தான் இருப்பாங்க. திமுக அமைச்சரவையே சிறைச்சாலைக்குள் கூட வேண்டிய ஒரு சூழல் கூட ஏற்பட்டிருக்கும். ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. இப்போ பொன்முடி அவர்கள் குற்றவாளி, 3 ஆண்டு கால தண்டனை அப்படின்னு கொடுக்கப்பட்டது திமுகவுக்கு மக்கள் மத்தியில பின்னடைவா அதிருப்தி ஏற்பட்டிருக்கதா இல்லையா? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அதிருப்தியும் கிடையாது. இந்த உண்மையை உங்களுடைய ஊடகம் ஏற்றுக்கொள்ளாது என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் நீங்கள் அவர்களுக்கு தான் ஜால்ரா போட்டு கொண்டு இருக்கிறீர்கள். நியாயம் இருந்தா நாம ஏத்துக்குவோம் சார். ஊடகங்களை பொறுத்தவரைக்கும் நீதிமன்றமே குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒட்டுமொத்த தமிழகமே குற்றவாளியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அத்தனை ஊடகமே பொன்முடி வந்து கீழ் நீதிமன்றத்தில் இவர் குற்றவாளி அல்லன்னு தீர்ப்பு கொடுத்துச்சுல்ல, அப்ப அந்த நீதிபதி சொன்னது தப்பா? அப்ப அந்த நீதிபதி என்ன பண்ணுவது? அதே வழக்கு தான் இப்ப ஹைகோர்ட்ல வந்து எடுத்து அதுல இருக்கக்கூடிய எந்த ஓட்டைகளை பொன்முடி அவர்கள் பயன்படுத்தி தப்பித்தார், இந்த ஓட்டைகள் எல்லாம் இங்கெல்லாம் தவறு நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கறத நீதியரசர் ஹைகோர்ட்ல சுட்டி காட்டி இருக்காங்க. அப்ப நீங்க முன்னால போங்க, நான் பின்னால போங்க. சார் இப்போ சட்ட ரீதியா நீங்க சந்திப்பீங்க சார். ஆனா செந்தில் பாலாஜியை இன்னும் வெளியே கொண்டு வர முடியலையே. அதாவது இலாகா இல்லாத அமைச்சராக ஜெயில இருக்காங்க. எப்படி பொன்முடியா நீங்க காப்பாத்துவீங்க சார்? நீங்க வந்து திமுக முன்னோடி அப்படிங்கிறதுனால திமுகவுக்கு வக்காலத்து வாங்கி பொன்முடிக்கு வக்காலத்து வாங்கி தான் பேசிட்டு இருக்கீங்க. உண்மையா பேச மாட்டேங்கிறீங்களே சார். ஹலோ, உள்ள என்ன நடந்தது? அது டவுட் கேட்டானுங்க, அத கிளியர் பண்ணிட்டு வரேன். டவுட் கிளியர் பண்றப்போ சவுண்ட் ஏன் கேக்குது? இந்த டவுட் கிளியர் பண்ணா சவுண்ட் எல்லாம் கை பண்றீங்க. இந்த வழக்குல சொல்லுமா உங்களுக்கு? சார் நியாயத்தை பேசுங்க. எதுங்க நியாயம்? நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்திருக்கு, திமுக இது பின்னடைவுன்னு சொல்லுங்க. திமுகவுடைய ஒரு தூண் சரிந்து விட்டது, திமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. முதல்வர் அவர்களே வந்து சோகத்துல இருக்க மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா திமுக எதுவுமே ஆகல. சட்ட அடிப்படையில வந்து தவறு நடந்திருக்கிறது பேசுறீங்க. மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. சும்மா இருங்க. நீங்க இந்த பாருங்க, இந்த துள்ளல் எல்லாம் எங்கள்கிட்ட வேண்டாம். 2024 நாங்க பாடம் போட்டுவோம். 2019 40க்கு 39 அடிச்சீங்க பாண்டிச்சேரி தமிழ்நாட்டுல. இப்படியே ஊழல் கேஸ்ல போச்சுன்னா 2024 40க்கு பாண்டிச்சேரி தமிழ்நாடு 40 கிடைக்கும். பார்க்கத்தான் போகிறீர்கள். சுப்ரீம் கோர்ட்ல போய் பொன்முடியை நீங்க விடுதலை கூட்டு வந்துருவீங்க. கண்டிப்பா கூட்டிட்டு தான் வருவான். நீங்க இங்க பாருங்க, அப்ப ஏன் செந்தில் பாலாஜி இன்னும் செயல் கூட எடுக்க முடியாம திணறிட்டு இருக்கீங்க? முடிஞ்சிருச்சுல்ல, இனி முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. பொன்முடி வந்து உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்தாரு. அவருக்கு வந்து தீர்ப்பளித்த பிறகு, அதாவது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இதை ரத்து செய்து தீர்ப்பு கொடுத்த உடனே இந்த அமைச்சர் பதவியை ஏற்கிறதுக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள்லாம் தயங்கினாங்க, பின்வாங்கினாங்க அப்படின்னு பேச்சு அடிபட்டு இருக்கு. ஏன்னா இந்த அமைச்சர் பதவி எங்களுக்கு வந்தா நாங்களும் சிக்கிடுவோம் அப்படின்னு பின்வாங்கின மாதிரி ஒரு பேச்சு இருக்கே சார். இந்த பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்ட ஹெவியா இருக்கத்தான் செய்யுது.
அத வெளிக்காட்டிக்கிறாம நம்ம அரசியல் பண்ணணும். திமுக இருந்தவங்களுக்கு கொடுக்காம செந்தில் பாலாஜி அதிமுக இருந்து வந்த செந்தில் பாலாஜிக்கு கொடுத்தது போல அதிமுக இருந்து வந்த ராஜகண்ணப்பனுக்கு தானே கொடுத்துக்கிறீங்க. அப்ப திமுகவுல ஆளே கிடையாதா? அது முதலமைச்சர் கொடுக்கறது, நீங்க யாருங்க அதை பத்தி பேசுறது? இல்ல, மாட்டு கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு கொடுக்குறீங்க. நீங்க தப்பிப்பதற்காக மாட்டு கட்சியில இருந்து கொடுக்குறீங்க. அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே வீடு தான். திராவிட முன்னேற்ற கழகங்கிற வீட்டில் தனி கொடுத்தனம் போனாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவ்வளோதான். ஆகையினால இதுக்கு நீங்க வேற எதுவும் சாயம் பூச வேண்டாம். அப்ப இங்க இருந்து அங்க போவீங்க, அங்க இருந்து இங்க வருவீங்க, மாறி மாறி வந்துக்குவீங்க. திராவிட கட்சிகள் மாறி மாறி இது பண்ண முறைகேடுகள் ஊழல்களை வந்து மாறி மாறி கட்சி தாவி தாவி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. டேய் டீசன்டா போ, கத்தாத கத்தாத, அண்ணன் கத்தறனா டேய் இந்தடா, ஓடாத டீசன்டா போ, காட்டி குத்துறாத, ஓடாத டீசன்டா போ, காட்டி குத்துறாத. இங்க பாருங்க, ஊழலுக்கும் எங்களுடைய அரசுக்கும் எங்களுடைய அமைச்சர் பெருமக்களுக்கும் சம்பந்தமே இல்லை. வீண் பலியை சுமத்தாதீங்க. வீண் பலி சுமத்துனீங்கன்னா நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். விடுங்கண்ணே. இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துகிட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்?